மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்தியாவுக்கு வெளியே ராமாயணம் பிரபலமடைந்தது எப்படி? ராமாயணத்தை பிற நாட்டு மக்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. பண்டைய காலங்களில் கடல் வழி வணிகத்தின் போது பல நாடுகளின் கலாச்சார பண்புகளும் இடம்பெயர்ந்தன. அப்படி கிழக்காசியா முதல் கரீபியன் வரை ராமாயணம் பிரபலமானது. இந்தியாவின் அயோத்தி பற்றி அறிந்த நாம் தாய்லாந்தின் அயுத்தயா நகரம் பற்றி கேள்விப்பட்டதுண்டா? தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்கில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அயுத்தயா நகரம். அங்கு ராமாயணம் ராமகியன் என்று அழைக்கப்படுகிறது. அங்குள்ள மக்கள் மன்னரை விஷ்ணுவின் அவதாரமாக பார்த்ததாகவும் ராமா என்ற பெயரில் பல்வேறு மன்னர்கள் அங்கு ஆட்சி புரிந்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. மியான்மரில் ராமாயணம் யமயானம் என்றும் கம்போடியாவில் ராமாயணம் ரீம்கர் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் வித்தியாசம் என்னவென்றால் மியான்மரில் உள்ள பௌத்தத்தை தழுவிய ராமாயணம் இந்தியாவில் இருந்து முற்றிலும் வேறுபடுகிறது. கம்போடியாவில் ராமாயணத்தில் வரும் கதாபாத்திரங்கள் மனிதர்களாகவே கருதப்படுகின்றன. கடவுளின் அவதாரமாக சொல்லப்படவில்லை. லாவோஸ் நாட்டு மக்கள் தங்கள் ஆட்சியாளர் லாவாவை ராமரின் மகன் என்று நம்பியதாகவும் கூறப்படுகிறது. இங்கு ராமர் புத்தரின் முந்தைய அவதாரமாக நம்பப்படுகிறது. இங்கு ராமாயணம் ஃப்ராலக் ஃப்ராராம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ராமாயணத்தின் ஆழமான தாக்கத்தை தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்திய ராமாயணத்தை தழுவி இங்கு காக்கவின் ராமாயணம் ராம கவச்சா என்ற பெயரில் ராமாயணம் இடம்பெற்றுள்ளது. மலேசியாவில் ராமாயணம் ஹிகாயத் செரிராமா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கு ராமாயணத்தின் கதை நாயகன் ராமர் அல்ல, லட்சுமணர் என்பது சுவாரஸ்யம். சீனாவில் உள்ள சன் வுகோங்கில் குரங்குகளின் ராஜாவாக அனுமன் அறியப்படும் சிற்பங்களை நம்மால் காண முடிகிறது. ஜப்பானில் ஹோபுட்சுஷு மற்றும் சாம்போ இகோட்டோபா என 2 வகையில் ராமாயண கதை அறியப்படுகிறது. இங்கு கதாபாத்திரங்களின் பெயர்கள் வேறு என்றாலும் கிட்டத்தட்ட ராமாயணத்தை தழுவியே இந்த கதைகள் அமைந்துள்ளன. அதேபோல சீதை பிறந்த இடம் நேபாளத்தில் இருப்பதாக இன்றளவும் நம்பப்படுகிறது. அண்டை நாடான மொரீஷியஸில் ராமாயண மைய வளாகம் என்ற பெயரில் வளாகம் உள்ளது. இப்படி இந்தியாவிற்கு வெளியேயும் பல்வேறு பெயர்கள், பல்வேறு கதாபாத்திர பெயர்கள் கொண்டும் ராமாயணம் அங்குள்ள மக்களிடம் பிரபலமாக இருந்து வருகிறது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.